அதை காலில் ஒரு தம்பி எழுதியிருக்கான், தாவேக தம்பி. எல்லாம் முக ஸ்டாலினுடைய இல்லாத வேலை அப்படின்னு. ஐயோ, இதனாலதான் அவங்க மாற்றுறது. இல்ல சார், அப்படிதான் நினைக்கிறாங்க. பராசக்தியை வந்து இது பண்றாங்க. ஆமா, இதுதாம்மா தவறான புரியுறது இல்லை. நீங்க ஒரு ஆளுமா பராசக்தியே போட்டுவாங்க அவங்க. இது அவங்க புரிதலை இது கொண்டு தான் அவங்களை தற்கொலை எதிர்ப்புன்னு எழுதுறது, புரியுதா இல்லையா? ஜோதிமணி எம்பியோட இன்டர்வியூ ஒன்று இருப்பாரு. நான் அதில் தணிக்கை கூட வேலை பார்த்துருக்கேன். அது ஒரு அவசியம் இல்லாதது. திரைத்துறையில் என்ன அரசியல் அங்கே வேறு மாதிரி நடக்குது. நம்ம அவ்வளோ படம் ரிலீஸ் ஆகலாம் வச்சுருக்காங்க. ஒரு படத்தை 15 நாள் பார்ப்பாங்களாம். ஒரு படம் 15 நாள் தணிக்கை குழுவால் பார்க்கப்படுது. இவ்வளோ ஏஐ எல்லாம் வந்துருச்சு. இனிமேல் எதுக்கு தணிக்கை குழு? ஏஐ போட்டு விடு, அதை பார்த்து முடிவு பண்ணிக்கிட்டோம். நீ வன்மத்தோடு தானே செயல்படுறீங்க. விஜய் நம்ம எதிர்ப்போமா? ஆனால் பிஜேபியா தாவேக்காவானா நான் வந்து பிஜேபி தான் எதிர்ப்பேன். நீ உள்ளூர்காரன் நம்ம அண்ணன் தம்பி மாவன் மச்சான் அடிச்சுட்டு சண்டை போட்டுப்போம். நான் ஏடிஎம்கே திட்ட மாட்டேன் அந்த விஷயத்தில். பிஜேபி வர்சஸ் ஏடிஎம்கே வந்தால் ஏடிஎம் பக்கம் தான் பேசுவேன். ஒன்று விஜய் படத்தை அனுப்பி வச்சு பராசக்தியை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன செய்வோம்? பார்த்தீர்களா, மாநில அரசு தான் அந்த சதியை செஞ்சுட்டு கையை ஓதுறேன். ஏய் அக்கம் சார், எங்க பார்த்தாலும் எதுல பார்த்தாலும் ஜனநாயகம் தான் சார். ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆகுமா அப்படின்னு பேசினாங்க, வருமா வராதான்னு பேசினாங்க. அதுக்கப்புறம் இப்போ வராது, ஜனவரி 9ஆம் தேதி வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தணிக்கை குழு மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க. இப்போ அடுத்தடுத்து சிம்புல இருந்து கார்த்திக் சுப்புராஜ், ஜோதிமணி அவர்கள் எம்பி, அவங்க எல்லாருமே வந்து தணிக்கை குழுக்கு எதிராக வந்து நிறைய குரல் கொடுத்துருக்காங்க. திரைத்துறை இப்படியே இருந்தா அழிஞ்சிரும் அப்படின்னு சில கருத்துக்கள் வருது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? மத்திய அரசுடைய பழிவாங்கும் நடவடிக்கையாக பார்க்குறேன். அரசியலுங்கிறது விஜய்க்கு நமக்கு 1000 பேசுவோம் கருத்துக்கள், அது பேசித்தான் ஆகணும். அதானே ஜனநாயகம். டெமோக்ரஸிங்கிறது அதுதானே, எல்லாருக்கும் நம்ம பேசணும். என்ன சார் இப்படி டப்புன்னு சொல்லிட்டீங்க? ஆமா, அப்படிதானே. ஒரு படத்துல போய் என்னமா இருக்கு? அவன் இப்ப விஜய பழி வாங்குறதுல விஜயை தான் பழி வாங்கணும். கேவிஎம் ப்ரொடக்ஷன் அவங்க எல்லாமா மாட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஸோ அவங்க மட்டுமா, எவ்வளவு தொழிலாளிகள் வந்து அந்த படத்துல டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் அது கஷ்டம் தானே. அது ஒரு தொழில் தானே. அது இப்ப கேவிஎம் ப்ரொடக்ஷன் வந்து பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, 500 எவ்வளவு பேர் இருந்தாலும் ஒரு பெருசா பொருட்டாவே நான் ஒன்று சொல்றேன். நமக்கு வந்து தமிழர்களுடைய பண்டிகைங்க நம்ம வந்து பொங்கல், அதை நீ அசிங்கப்படுத்துற, எங்களை அசிங்கப்படுத்துறீங்க, அவ்வளவுதான். விஜய் ரசிகர்கள் வேறமா, நம்மளும் டிக்கெட் எடுத்தா போய் பார்ப்போம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவலே ஒரு நிம்மதியாக நம்ம ஒரு 5 நாள் தொடர்ச்சியாக லீவ் இருக்குது நமக்கு தான். ஒரு லாங் ஃபெஸ்டிவல் 5 நாளுங்கிறது நமக்கு தான் அந்த லீவே. இப்போயே ஆரம்பிச்சிச்சு பொங்கல் வைப்பு தான். அது வந்து நமக்கு அப்படியே பொங்கல் வச்சு மாடு கொண்டாடி, மாடை ஏற்கனவே பிடிச்சி கொண்டு வச்சிங்க. அப்புறம் நாங்கள் போராடி ஜல்லிக்கட்டு போராடி நாங்கள் மாட்டை வாங்கினோம். எல்லாம் எங்களுக்கு போராடி பொங்கல் லீவ் விட மாட்டீங்க. மத்திய அரசு லீவ் எடுத்தாங்க. அவர் மாநில அரசு தான் வச்சுது. பொங்கல் இவ்வளோ தமிழர்களுடைய பண்டிகை, விவசாய இடத்துக்கு நாங்கள் மதிப்பு கொடுப்போம், நெல் வைப்போம், பொங்கல் கொண்டாடுவோம். பொங்கலோ பொங்கல், ஆடு மாடு கோழி பெருக பெருக பொங்கலோ பொங்கல்வோம், சாப்பிட்டுட்டு சினிமாவுக்கு போவோம். இதுதான் நம்முடைய மரபு. தமிழ் சமூகம் சினிமாவோடு ஒன்றிணைந்தது. ராகுல் காந்தியோட ட்விட்டர் இருக்கு பாருங்க, 2017 போட்டது நிற்கிறது. தமிழர்கள் வந்து சினிமாவை ரொம்ப விரும்புவாங்க. அவங்களுடைய ட்ரெடிஷனே அதுதான். நம்மளோட ஃபேண்டஸியே அதுதான். மட்டும் வேற என்டர்டைன்மெண்ட்டே கிடையாது தமிழ் சினிமாவில். விஜயோட படம் வருது, அதை நம்ம பார்ப்போம். என்ன இருக்கு எடா உடம்பா பேசி வச்சிருந்தா எடா உடம்பா பேசியிருக்காருன்னு சொல்ல போகிறோம் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து. இல்லைங்க நல்லா இருக்கு. அப்போ அவங்க ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கிடையில 5 பேர் கொண்ட குழுல தனக்கு போர்டு தலைவர் மட்டும் ஒத்துக்கலைங்கிறது வந்து ஏதோ உள்நோக்க கற்பிக்கிற மாதிரி தானே இருக்கு. அதான் மாண்புமிகு நீதியரசர் பிடி ஆஷா அவங்க கேட்டாங்க, இது ஏதோ நீங்க வேற ஏதோ கற்பிதம் பண்றீங்க, உள்நோக்கம், இன்டென்ஷன் தப்பா இருக்கு, புதிய குழு அமைக்கணும்னு. கூடுதல் சொலிசிஸ்டர் அவர் என்ன சொல்றாருன்னா, சுந்தரேசன் அவர் என்ன சொல்றாருன்னா, கோர்ட்ல அவர் மத்திய சர்க்கார் இன்னொரு 20 பேர் கொண்ட குழு ஒன்று அமைங்க அப்படின்னா அது 20 நாள் ஆகும் ரெடி பண்றதுக்கு. என்ன சார் சொல்றீங்க? அந்த குழு அமைக்கிறதா இருந்தா படம் வருமா வராதா? அதுதான் நீதியரசர் கையில், ஹானரபிள் ஜஸ்டிஸ் பிடி ஆஷா கையில தான் இருக்கு. அதுக்கு அப்பீல் பண்ணாங்கன்னா அது இன்னும் பிரச்சனை தான். அது அதுல என்ன சொல்றாங்கன்னா, நேவியோட சிம்பிள், இந்த படைக்கலனோட சிம்பிள் இருக்கு அப்படிங்கிறாங்க ஒண்ணு. இன்னொன்னு கொஞ்சம் மத கலவரத்தை ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்குங்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதே அதுதானே. ஏன்னா விஜய்க்கே சில விஷயங்கள் இதில் புரிஞ்சிருக்கும். நம்ம பேசுகிற ஒரு வார்த்தைகளும் தவறாயிடும். கவனமாக தான் டீல் பண்ணியிருப்பாங்க. விஜய்க்காண்டியில் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்காது. ஏன்னா டைரக்டருக்கு தெரியும், பிரச்சனையை கொண்டு விட்டுருவாங்க. கொஞ்சம் கரணம் தப்படா மரணம் தான் இந்த விஷயம். அந்த மாதிரி தான் இருக்கு. இதில் இவங்க ஒரு பக்கம் உட்காந்துட்டு கூத்தடிக்கிறாங்க. நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு தியேட்டர்லாம் சுண்ணாம்பு அடிச்சு எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் பராசக்தி ரிலீஸ் ஆகுது. இந்த
பிக் காம்படிஷன், அது டைட் காம்படிஷன். அதுக்குமே சென்சார் வரலையாமே சார் ஆமாம்மா, சர்டிபிகேட். எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு. அது டிவி தான் வந்து, ரிமோட் தான் வந்து, டெலிகாஸ்ட் பண்றது அவங்க பண்ணுவாங்க. வேணா அதை பார்க்கலாம். வேற சேனல் மாத்திரம் அவங்க தான் வந்து நடிச்சிட்டு இருப்பாங்க. பூ மலர்ந்தே ஆகும் வருவாங்க அங்கேருந்து. விஜய் நம்ம எதிர்ப்போமா? ஆனா பிஜேபியா தாவேகாவானா நான் வந்து பிஜேபி தான் எதிர்ப்பேன். நீ உள்ளூர்காரணி வா, நம்ம அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அடிச்சுப்போம், சண்டை போட்டுப்போம். நான் ஏடிஎம்கே திட்ட மாட்டேன் அந்த விஷயத்துல. பிஜேபி வர்சஸ் ஏடிஎம்கே வந்தா ஏடிஎம் பக்கம் தான் பேசுவேன். எனக்கு ஒண்ணுதான் ஆகாது. நீ பண்ற வேலை எப்படி? இது ஒரு இழிவான வேலையா தெரியலையா? அசிங்கமா இல்லையா? என்ன செய்ய முடியும் அவரால்? விஜயால கையேறு நிலை. என்ன செய்யறது? யார்கிட்ட போய் நிக்கிறது? இப்ப இதுல வந்து மாநில சர்க்காருக்கு ரோலே இல்லை. நல்ல அத காலில் ஒரு தம்பி எழுதியிருக்கான், தாவேக தம்பி, எல்லாம் முக ஸ்டாலினுடைய இல்லாத வேலை அப்படின்னு. இதனாலதான் அவங்க மாற்றுறது. இல்ல சார், அப்படிதான் நினைக்கிறாங்க. பராசக்தியை வந்து இது பண்றாங்க. இதுதாம தவறான புரியுதல். புரியுறது இல்ல. அவங்க பராசக்தியே நிப்பாட்டுவாங்க. மாநில நீங்க ஒரு ஆளுமா பராசக்தியே நிப்பாட்டுவாங்க. அவங்க இது அவங்க புரிதலை இதுக்கொண்டு தான் அவங்களை தற்கொலை எதிர்ப்புலாம் எழுதுறது. புரியுதா இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்சார் போர்டுங்கிறது தேவையில்லாத ஒன்று. ஜோதிமணி எம்பியோட இன்டர்வியூ ஒன்று இருப்பாரு. நான் அதில் தணிக்கை குழுல வேலை பார்த்துருக்கேன். அது ஒரு அவசியம் இல்லாதது. திரைத்துறையில் என்ன அரசியல் அங்கே வேற மாதிரி நடக்குது. நம்ம அவ்வளோ படம் ரிலீஸ் ஆகாம வச்சிருக்காங்க. ஒரு படத்தை 15 நாள் பார்ப்பாங்களாமா. ஒரு படம் 15 நாள் தணிக்கை குழுவால் பார்க்கப்படுகிறது. இவ்வளோ ஏஐ எல்லாம் வந்துருச்சு. இனிமேல் எதுக்கு தணிக்கை குழு? ஏஐ போட்டு விடு, அதை பார்த்து முடிவு பண்ணிக்கிட்டோம். நீ வன்மத்தோட தானே செயல்படுறீங்க. இப்ப முடிச்சு வச்சுக்கிறது, அமுக்கிறது, சென்டர் கொடுக்கறது இல்லை, தணிக்கை குழு. நீ என்ன அப்புறம் நாங்கள் தமிழில் படம் எடுத்திருக்கோம், நீ என்ன அப்புறம் சென்ட்ரல் போர்டு வந்து கிளிச்சீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் சினிமாவை. ரசிகர்கள் தான் முடிவு பண்ணணும். ஜோதிமணி சொல்லியிருக்காங்க, திரைப்படம் வெற்றி பெறுவதும் பெறாதும் ரசிகர்கள் தான் முடிவு பண்ணணும். புத்தகம் படிக்கிற நீங்க தான் நல்ல புத்தகமா கெட்ட புத்தகமா முடிவு பண்ணணும். அதை ஒருத்தர் நான் எழுதுற புத்தகத்தை நீ என்ன தணிக்க வேற வந்து பண்ற? சரி, 4 பேர் 5 பேர் ஓகே பண்ண, 4 பேர் ஓகே பண்ணா உனக்கு ஒரு ஆளுக்கு என்ன பிரச்சனை? போர்டோட தலைவர் மட்டும் தான் எதுக்கு? இல்ல சார், எனக்கு என்ன கேள்வினா, இவ்வளவு நாள் நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப படம் ரிலீஸ் ஆக போற நேரத்துல சென்சாருக்கு இப்பதான் குடுக்குறீங்களா நீங்க? இப்போ வச்சாதான் இப்படி எலி கிரிக்கெட்ல மாட்டின மாதிரி எலி விஜய் இருப்பார். திருத்தணி ஒண்ணுமே பண்ண முடியாதுமா விஜயால. என்ன யார்கிட்ட போய் நிக்கிறது? செலவுமெண்ட்டை தான் நீங்க நின்னாகும். அவங்களோட வாண்டடே அதுதான். ஏமா திமுக மேல விமர்சனம் இருக்கா என்றும் இருக்கு. எல்லாருமே எல்லாருக்கும் விமர்சனம் இருக்கும். ஆனா பிஜேபி எதுக்குறது இவங்களோட ஆப்ஷன் கிடையாது. வேற ஆப்ஷனே கிடையாது. அதை ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல சொல்லிப்பாரு, யுவர் நெவர் என்டர் இன் தமிழ்நாடு லைக் இன் திராவிடன் பீப்புள்ஸ் யுவர் நெவர் என்டர். நல்லா சவுண்டா பேசியிருப்பாரு ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல. எங்க வேணும் என்ன வேணும் பண்ணலாம்டா, தமிழ்நாட்டில் போய் பண்றப்போ பண்ண முடியாது. அவங்கள்ட்ட நம்மள்ட்ட அவ்வளோ புரிதல் உண்டுமா? நம்மள்ட்ட எதையுமே ட்ரிகர் பண்ண முடியாது. மதத்தை வச்சா இப்போ இது திருப்பரங்குன்றத்தை ஒரு அரசியல் பண்ணாங்களா, என்னாச்சு இது ரிசல்ட்டு? அவ்வளோதான். நம்மளாம் அதை எடுத்துக்கவே மாட்டோம். நம்ம வந்து நம்மளும் பாய் மாமன் மச்சானா வாழ்ந்துட்டு இருக்கோம். நீ என்னத்தை வந்து எங்கள்கிட்ட ஏன் அரசியல் பண்ற? விஜய் மேல வந்து நமக்கு அரசியல் ரீதியாக ஸ்டாம்ப் ஆகிட்டு நிறைய விஷயம் நான் எதிர்த்து பேசியிருக்கேன். ஆதரவா பேசினதே இல்லைன்னு வச்சுக்கேன். நான் வந்து இடிப்பாறை இல்லை ஏமாறப்பணும், கெடுப்பாறையில கெடும். உனக்கு இடிச்சு சொல்றது ஆள் இல்லைன்னா உருப்பவே மாட்டேன். அதான் உண்மையும் கூட. நம்ம கூட 10 ஜாலரா இருந்தா போதுமா, நம்ம ஒழிஞ்சு போயிடுவோம். கூட இருக்கவன் ஜாலரா கூட்டினா அரசாட்சியே கேடு. ஜாலரா கூட கூட நம்மளோட குறைகளை எடுத்து சொல்லணும், நிறைகளை மேம்படுத்த தெரியணும். ஒரு படம் தானே, அதுக்கு ஒரு டார்ச்சர். யார்கிட்ட போய் கேட்பாரு ஒரு ப்ரொடியூசர் ஓன்னு பறிச்சுட்டாங்க. ரெண்டாவது அவங்க வந்து தாக்கு பிடிக்கிற கையுமா வீட்டுக்கு பாட்டுக்குள்ள உணர்ந்தா என்ன செய்ய முடியும் இந்த நிலையில? இல்ல சார், 500 கோடி போட்டு படம் எடுத்திருக்காங்க. இது கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கேவிஎம் ப்ரொடக்ஷன் வந்து பிஜேபி. இவருக்கே 200 கோடிப்பா. ஒரு ஆள் சம்பளம் 200 கோடி, 300 கோடி தான் படம் எடுத்திருக்காங்க. இவருக்கு 200 கோடியில சேலரி, 300 கோடி தானே படம். விஜய் அவர்கள் பெருந்தன்மை சம்பளத்தை என்ன விட்டு கொடுக்கலாம், என்ன செய்ய முடியும்? சார் இப்பதான் சார் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தீங்க. நியாயத்தை பேசணும்ல. சரி இருக்கீங்க போயிடாது, ஏன்னா லாஸ் எல்லாம் தந்துடுறேன். ரஜினி ஒரு படத்துக்கு கூட்டு கொடுத்தாரு தெரியல, பாபா படத்துக்கு நினைக்கிறேன். லாஸ் ஆயிட்டு எல்லா தேட்டரும் பணம் கொடுத்தாரு. லாஸ் வச்சுங்க, இதெல்லாம் ஒரு பெரிய மனசு இல்லைம்மா. ரஜினி வெளில சேர பண்றதை வெளில சொல்லிக்கிறது இல்லை. அவரு நல்ல மனுஷன் தான், நிறைய ரைட்டா அப்படி பண்ணிட்டு இருப்பார் அவர் ஒரு கேரக்டரு. பட் இந்த விஷயத்துல வந்து நம்ம விஜய்க்கு சப்போர்ட் அனுப்புவோம். விஜய்க்கு இல்லை, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே நம்ம சப்போர்ட் அனுப்புறோம். யாரை மிரட்டுற? யாரை மிரட்டி பார்க்குறீங்க? வந்து சென்சார் போட கையில் வச்சுட்டு என்ன மிரட்ட வேண்டியிருக்கு? ஏங்க விடுதலை படம் ரிலீஸ் பண்றதுல வெற்றிமாறன் பட்ட பாடு தெரியுமா? அவங்க எப்படி கார்னர் பண்றாங்கம்மா. சார் தமிழ் சினிமாவே அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவே அழிஞ்சு போயிடும் அப்படின்றாங்க சார். எல்லாருமே இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ்ல இருந்து சிம்புல இருந்து நிறைய பேர் குரல் கொடுத்திருக்காங்க. ரவிமோகன் கொடுத்திருக்காரு.
அடுத்தடுத்து ரத்னகுமார் இயக்குனர் அவர் குடுத்திருக்காரு. அடுத்தடுத்து நெறைய ட்வீட்ஸ் வந்து பார்க்க முடியுது சார். இப்பவே வந்து ஆ என்ன பண்ணும் அடக்கி வைக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா வந்து இப்பதான் வந்து ரொம்ப சவுண்ட் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு அதான் சார். சொல்றேன். அடக்குனா அடங்கிறது நாங்க உங்க வடக்கன் டீம் கிடையாது. நாங்க தெக்கன். நாங்க வேற லெவல் இதாகவும் பார்ப்போம். ம். இப்ப நீ என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதை நாங்க செய்வோம். ம். விஜய் படத்தை ஓடக்கூடாதுன்னு சொல்றியா? நல்லா ஓடட்டும் படம். ம். என்ன பண்ணுவா நீ அப்ப? ம். அரசியல் வரக்குள்ள விஜயை தருத்திக்கோமா. இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இல்ல ஏன்னா இண்டஸ்ட்ரியா இருக்கிறது. மிரட்டுறது இது. எங்களை எதிர்த்தா நாங்க இதெல்லாம் பண்ணுவோம். ம். சில்லற தரமா இல்ல. ம். ஆஃப்டர் ஆல் பாலிடிக்ஸ் தான் தெரியல இது. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்லிட்டாங்க. ரொம்ப சீப்பா பிஹேவ் பண்ணுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுல வந்து பிஹேவியர் வெரி சீப் பிஹேவியர்ங்கிறது நல்லா தெரிஞ்சு ம். போச்சு. கேட்டா எங்களுக்கு கிடையாது. சென்சார் போர்டு தானே. நாங்க என்ன பண்ணுவோம்? போர்டை யார் வச்சிருக்கா கையில? அவங்க என்ன சொல்லுவோம்? நாங்க என்ன பண்ணுவோம்? சரி இது பின்னாடி பயங்கர அரசியல். ஏன்னா ஒரு ஒரு பக்கம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் ஏவியே வந்து பிஜேபி எதிர்க்கிற மாதிரி பிஜேபியே வந்து ஒரு ஒரு நரேஷன் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? விஜய் எதுக்குற மாதிரி விஜய் வந்து பிஜேபி எதிர்க்கிற மாதிரி பிஜேபியே நரேஷன் பண்றாங்க. இல்ல இல்ல. அதை நான் ஒத்துக்கல. ஆ, பிஜேபியோட மனநிலை எனக்கு தெரியும். ஆ, தலையாட்ட வரையும் ஒன்று வச்சிருப்பாங்க. தலையாட்டனா தலையாட்டினது தான் வாட்டம்னு சொல்லி ஆட்ட வெட்டுறோம்ல. ம், வெட்டி விடுவாங்க கருத்தை. ம், ம், விஜய் வந்து அவங்களுடைய கணக்கு வேற மாதிரி இருந்துச்சு. ம். ஆக்சுவலா யாரோட கால்குலேஷன் மிஸ்ஸிங் ஆயிட்டு. இப்ப அலைன்ஸ்ல வந்து பிஜேபியோட அலைன்ஸ் சேர்ந்தா விஜயோட படம் ரிலீஸ் ஆயிடுமா சார்? இல்லாட்டி வந்து ஆகாது. 500 கோடியே அவர் கையில இருந்து கொடுத்தாலும் கூட அப்படி ஒரு முடிவு எடுத்தாரு லாக் ஆயிடுவார். அரசியல் எதிர்காலம் முடிஞ்சு போயிடும். ம், 500 கோடி பஞ்சாயத்துக்காண்டி போயிட்டு என்னன்னு சொல்ல போனா படம் ரிலீஸ் ஆகுறது என் கையில இருக்கு. நான் நடிச்சு கொடுத்த சம்பளம் கொடுத்த அவ்வளவுதான் போயிட்டே இருப்பாருமா. இப்படி போயிட வேண்டியதுதானே. ப்ரொடக்ஷனா அவங்கள மோதிக்க வேண்டியதுதான். கோர்ட்ல மனுதாரர் ப்ரொடக்ஷன் தானமா அவர் பண்ணுது. அந்த ஸ்டாண்ட் தான் நிப்பாரா விஜய்? அதை எடுத்துக்கிட்டா அவர் தப்பிச்சுக்குவார், படமும் தப்பிச்சுக்கும். ம், அதான் உண்மை. ம், இதுக்காக வேண்டி போய் இப்போ ஏற்கனவே ஒரு படம் ரிலீஸுக்கு ஜெயலலிதா வீட்டு வாசல்ல போயிருந்தாரு. ம். தெரியும் தானே. ஆமா ஆமா. இவர் உங்க அப்பாவோ அது படம் அந்த போட்டோவெல்லாம் எடுத்து போட்டாங்கம்மா. நம்ம பைப்ல எங்க வச்சிருக்குன்னு தெரியல. சுத்தி சுத்தி எடுக்கிறாங்கல்ல. எவ்வளவு ரகசிய சந்திப்பு போட்டா அது வெளியாகுது இன்னைக்கு. இப்ப இவர் எங்கேயுமே போக முடியாது. இப்ப ம், நீ இப்ப மாநில சர்க்கார் உதவி கேட்டாலும் மாநில சர்க்காரோட கண்ட்ரோல்லையும் சென்சார் போர்டு இல்லை. இல்ல ம், என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ம், ஹெல்ப் கேட்கறது யாரையுமே அவர் விட்டு வைக்கல. ம். ஆனா இது ஒரு மாதிரி செட்டப் பண்ணிடுவாங்க. இப்ப எங்களுக்கு தேவை ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா ஆவாதா சார்? வெள்ளிக்கிழமை தானே 9ஆம் தேதி தானே. 9ஆம் தேதி ஆவாது, அது தெரிஞ்சிருச்சு. அது அவங்க படக்குழுவே மொத்தமாவே ஜனநாயகன் அதெல்லாம் ரிலீஸ் ஒண்ணும் ஆகுமா இல்லைம்மா. அதெல்லாம் ஆகாதா? ரிலீஸ் ஆயிடுமா. அது என்னமா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஆ, அதெல்லாம் ரிலீஸ் ஆயிடும். ம், நான் என்ன சொல்றேன், ஜட்ஜ்மெண்ட் தான் என்ன செய்ய போறாங்க. ஆ, மாண்புமிகு நீதியரசர் ஆஷா மேடம், ம், பிடி ஆஷா, அவங்க வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் போடுறான்னு வச்சுக்கோங்க. ஆ. இதெல்லாம் தவறு, படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு போட்டாங்க. என்ன ஆயிட போகுது? இவங்க அப்பீல் போய் நம்பர் பண்றதுல படம் ஓடிடும்ல. ஆமா ஷோர் என்ன ஆமா ஆயிடும்லம்மா. ஆமா ஆமா. முன்னாடி பேர் ரீல் தூக்கிட்டு பொட்டி தூக்கிட்டு போற வேலை கிடையாது. கிடையாது. அப்படின்னா போதும். ஆனார் எல்லாம் ஆல் ஓவர் வேர்ல்டு ரிலீஸ் ஆகும் அந்த படம். ம், ம், தணிக்கை குழு. ம். சரி, இந்தியாவில் தடை பண்றீங்க, வெளிநாட்டுக்கு இன்னைக்கு காலையில கேரளா கர்நாடகால கூட ஸ்டாப் பண்ணிட்டாங்களாமே சார் படத்தை. சரி. மலேசியா சிங்கப்பூர் ஓடிரும். ஓடிடும். மூடி வச்சுக்க. ஓடிடின்னு ஒரு தளம் இருக்கு. ஹாலிவுட் ஓடிடில எல்லாம் வீட்டில் உட்காந்து பார்த்துக்கணும். 260 ரூபா ஒரு படம், ம். 5 பேரும் உட்காந்து பார்த்துடலாம். இது பொங்கல் திருவிழால கொண்டாடுறதுக்கு தானே சார் இந்த அவங்க படத்தை அடிச்சது இது நம்ம பண்றாங்க. ஃபெஸ்டிவல் அடிக்கிறாங்க. அதில் தான் இப்போ விஜய்க்கு நான் இதில் வந்து ஜனநாயகத்துக்கு ஆதரவாக பேசுறது. நம்ம ஃபெஸ்டிவல் அடிச்சிட்டாங்க. இந்த கண்ணோட்டத்துல யாருமே சொல்லலையா யாருமே சார்? பார்க்கல. நான் பார்க்குறேன். நீ இப்போ அடிச்சது விஜய் படத்தை இல்லை, என் பண்டிகையை நீ என்ன துன்புறுத்துற, டாஜிங் பண்ற. நான் அழகாக சந்தோஷமா பொங்கல் வச்சு என் மாநாட்டுக்கெல்லாம் குளியாட்டி கழுத்துல மாலை போட்டு அந்த தட்டெடுத்து அடிச்சு சுத்தி வந்து நெருப்பு வச்சு எல்லாம் பண்ணி மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய என்னோட தருணத்தை நீ குலைக்கிற, என்னோட அமைதியை நீ கெடுக்கிற. தேட்டரில் போய் படம் பார்ப்பாங்க இல்லைங்க. நான் அடிச்சுட்டு போய் முதல் ஷோ பார்க்க முடியாது எனக்கு. நாங்கள் சவுண்டெல்லாம் முடிஞ்ச ஒரு பொறுமை பார்ப்பேன். பார்க்க ஆர்வப்படுற பிள்ளைகளை வந்து நீங்கள் அவமானப்படுத்துறீங்க. நீங்கள் பண்டிகையை அவமானப்படுத்துறீங்க. ஒன்று ஒன்றா நிறுத்துறீங்க. ம், ஒன்று ஒன்றா ஸ்டாப் பண்ணி கொண்டு வர்றீங்க. எங்களோட முதல்ல எங்கள் வீர விளையாட்டை கை வச்சிங்க. ம், அதையும் மீண்டு வந்தோம். அடுத்து பொங்கல் பண்டிகையை கொலாப்ஸ் பண்ணு. இப்போ பொங்கலை காரணம் இப்படி படம் எடுக்கிற இயக்குநர்கள்லாம் பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏதாவது ஆகிட போகுது, இதுக்கே வம்பு அப்படின்னு சொல்லி ம், அதை நோக்கி பயணிக்கிறாங்கம்மா. ஆரம்பத்தில் எனக்கு வேற புரிதல் இருந்துச்சு இந்த விஷயத்துல. ம், ம், நான் வேற மாதிரி யோசிச்சேன். எப்படி யோசிச்சேன்னா, அரசியலுக்கு வந்தா எல்லா எதிர்ப்பும் இருக்கும் தானே அப்படின்றது என்னோட விஷன். ஆனா அப்புறம் கொஞ்சம் ஆழமா அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா
போட்டு பார்க்க கூட தான் இவங்க நம்ம பண்டிகையை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. 4 நாள் நம்ம கூத்தடிக்கிறது அவங்களுக்கு கொடுக்கல. நீ கோழின்னு சொல்லி மூஞ்சில பெயிண்ட் அடித்து சுற்றிட்டு இருக்க பாரு, அது எவ்வளோ மோசமான பண்டிகை அது. ஆடை அழுக்கு பண்ணி உங்க மூஞ்சில பெயிண்ட் எடுத்து ஊத்துறது நல்ல பண்டிகையா? தமிழனுடைய மரபை பார். காணும் பொங்கல் எல்லாருமே சந்திப்போம், உறவுகாரவங்க எல்லாம். தை பொங்கல், ஏன்னா கலைஞர் அறிவிச்சார் தை ஒண்ணுதான் தமிழர் திருநாள். அந்த வேகம் வேற அவங்களுக்கு இருக்கும். சித்திரை ஒண்ணு ஒத்துக்கல, தைதான் தமிழருக்கான நாள் அறிவிச்சார். எவ்வளவு அதெல்லாம் ஜீவோ கொண்டு வரல, எவ்வளவு கஷ்டமான காம்ப்ளிகேட்டட் கான்ட்ரவர்சியான விஷயத்தை செஞ்சாருமா அவரு. அது அவங்களால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. அரசியல் எங்க வச்சு வைக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு விஜயெல்லாம் நோக்கம் இல்லைம்மா, ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையே அவங்களுக்கு பிடிக்காதுமா. நம்மளை கண்டாலே அவங்க ஆவறது இல்லை. நம்ம என்னதான் அவங்க டிஸ்டர்ப் பண்றோம்? ஒண்ணுமே இல்லையே, பணம் கொடுக்கறது இல்லை. உத்தரப்பிரதேசோட நம்மளை கம்பேர் பண்றாங்கம்மா. ஊபி இவ்வளவுதான் கடன் வாங்கியிருக்குங்க, அவன் வளர்ச்சி என்ன, நம்ம வளர்ச்சி என்ன? அமெரிக்காவில் எழுதி போட்டிருக்கான், இங்கே பான்பரா கட்சி துப்பாதுன்னு இங்கிலீஷ்லையும் குஜராத்தி மொழிலையும். அமெரிக்காவில்மா போர்டு இருக்கு, பான்பரா கட்சி துப்பி வச்சிருக்காங்க. வெளியே போடாங்கிறான், நாட்டை விட்டு வெளியே போங்கிறான். கனடாவில் சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு லேடி சொல்லி எங்களை கொல்றதுக்குன்னு வாய்ப்பு இருந்தால் ஒரு இந்தியனை கொல்லுவதுமா. அங்கே போய் சிலை நிறுவுறேன், ராமர் சிலை வைக்கிறேன், அது வைக்கிறேன்னு அங்கே ஒரு அட்டகாசம். அவங்களாம் சவுண்ட்லெஸ் பீப்புள்ஸ், அப்படியே அமைதியாக இருப்பான், பிளசண்டாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த நான் பேசுறதே அவங்க ஹார்ட் அட்டாக் வந்துடும். இவ்வளோ சவுண்டு மெதுவாக பேசுவாங்க. ஹாலிவுட் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? இவங்க எடுக்கிற பொம்மை குட்டி படத்தை போய் பார்க்காதீங்க, அக்கு இதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஹாலிவுட் மைல்டாக இருக்கும், ஸ்டோரி சொல்கிற விதமே இருக்கும், மென்மை. டைட்டானிக் அப்படியே இழஞ்சி போகும் கதை அப்படியே. இவங்க அங்கே போய் உட்காந்துட்டு சவுண்டை போட்டு அடி ட்ரம்ஸ் வச்சு அடிச்சு, ஏன் கேட்குறீங்க? சொல்கிற மாதிரி இல்லை. கடைசா அங்கே சுற்றி இங்கே சுற்றி, ஓ பொங்கல் ஜாலியாக இருக்காங்களா போட அவங்களுக்கு. அவங்களுக்கு இப்போ பராசக்திக்கு இன்ன வரைக்கும் சென்சார் போடவில்லை. இப்போ என்ன தெரியுமா செய்வாங்க? இதையும் சொல்கிறேன் கேட்டேன். ஒன்று விஜய் படத்தை அமைக்க வச்சு பராசக்தியை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன செய்வாங்க? பார்த்தீர்களா, மாநில அரசு தான் அந்த சதியை செஞ்சுட்டு கையை உதவி. ஏய் எங்களுக்கு அது சம்பந்தம் இல்லைடா. சார் இப்போ எல்லாருமே பராசக்தி எஸ்கேப் ஆல கொதிச்சு எழுதுறாங்க சார். அவர் நம்ம புரிய வைக்கணும். மாநில சர்க்காருக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆடியன்ஸ் பார்க்குறவங்க எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ புரிஞ்சுக்கோங்க. மாநில அரசுக்கு இதுக்கு அறவே சம்மந்தம் கிடையாது. சென்ட்ரல் போர்டு இது, நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம அதில் அதிகாரம் கூட செலுத்த முடியாது. நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அவங்க யார் போய் கேட்கறது? அவங்ககிட்ட எங்களுக்கு ப்ராப்ளம் வரும், மத பிரச்சனை வரும்னு சொல்றாங்கம்மா. ஐயோ இது வேறையா? நினைச்சு பாருங்க, பொங்கல் அதுமா ஏதாவது ட்ரிகர் ஆகி சண்டே ஆச்சுனாக்க. சார் அப்படிதான் சார். இப்போ ரீசெண்டா சிறைன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல சார், அதுல ஒரு ஒரு முக்கியமான ஒரு காட்சி என்னன்னா, படத்துல அப்துல்னு ஒரு கேரக்டர்ல தொழுதுட்டு இருப்பாரு. பின்னாடி ஓவர்லேப்ல அங்க அந்த போலீஸ் சொல்லுவாரு, இங்கெல்லாம் தொழுக கூடாது, கோர்ட் இது பொது விஷயம், பொது வழியில இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டு போற இடம், இங்க இதெல்லாம் என்ன சார் இது அப்படின்னு கேட்பாங்க. பின்னாடி பிளர்ல பிள்ளையார் கோர்ட்ல பிள்ளையார் இருப்பாரு. இத காமிச்சிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட்ல இருந்து முத சிறை பார்க்கும்போது எல்லாம் பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 டைம் போய் பார்க்கும்போது அந்த காட்சியே இல்லை சார். சிறை அருமையான படம். சொல்ல வந்த கதையே வேறமா. அந்த படத்தை ரிவ்யூ போட்டேன். ரொம்ப மனசுக்கு பிடிச்ச படத்தை ரிவ்யூ போட்டேன். அதுல அந்த காட்சியே இல்ல சார். அப்புறம் யோசிச்சேன். நான் ஃபர்ஸ்ட் பார்த்தாலே நீங்க அதுல பாத்தீங்களா? இருந்துச்சு. 2ஆம் டைம் போய் பாக்கும்போது அது இன்னொரு விஷயத்தையும் அந்த கதை சொல்லிருக்கும். இலங்கை தமிழர்களா முதல்ல தீ குளிச்சோம் 95 ஒரு முஸ்லீம் தாண்டான்னு சொல்லி படம் சொல்றோம். என்ன ஏன்டா லோட் பண்ணிட்டு இருந்தா, நான் முஸ்லீம் அப்படின்னு, நானும் முஸ்லீம் தான் சொல்றா பார்ப்போம். அருமையான ஸ்டோரிமா. அடுத்தது அந்த போலீஸ்கார் எங்கேனா தொடக்கூடாது மாதிரில, அண்ணே போங்க அண்ணா, யாரு பிரபு சார் பையன், போங்க அண்ணா அப்படின்னு பார்ப்பேன். அடுத்து அந்த பொண்ணு போய் கோயிலில் அழைச்சிட்டு போய் சாமி கும்பிட்டு விபூதி பூச்சிடும் காதலனுக்கு. வேண்டி இருக்கேன் கோயிலுக்கு விடுதலை. ஆனால் விபூதி நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு படங்கள்லாம் நம்ம எடுக்கக்கூடிய ஆளுகமா. நம்ம உடம்பு முடியாமல் இருக்கார் பாரதி ராஜா ஐயா. எப்படிப்பட்ட கலைஞர்கள் நம்ம. அப்பயே முற்போக்கு வச்ச ஒரு பாரதி ராஜா, வேதம்புதி, இதெல்லாம் எவ்வளோ கான்ட்ரவர்சியலான சப்ஜெக்ட். கர்ணம் தப்படாம வரணும் அப்படி ஒன்று சப்ஜெக்ட் எடுத்தார். கருத்தம்மா, பெண்களுக்கு கள்ளிப்பால் ஊற்றுனது. நம்ம படமே நம்மளோட வாழ்வியல சொல்லிக்கிட்டே இருக்குமா. சில குப்பை படம் இடையில வரும், டியூடு இதெல்லாம் வரும், அதையும் பார்த்துங்க. வேற வழி இல்லை. உப்மா படம், உப்மா கிளற நடந்துட்டு தான் இருக்கும். பட் நல்ல அருமையான காப்பி. இந்த வருஷத்துல இட்லி கடை நல்லா இருந்தது எனக்கு. அதை விட தவறா எல்லாத்துக்கும் தான் சொல்றேனே, கமலஹாசன் சொன்னது இப்பதான் தெரியா இருக்கு. பாத்ரூம்ல உட்காந்து கிரிக்கிட்டு இருந்தோம், பேஸ்புக்ல கிரிக்கிறான்டா அப்படின்னு இருக்கு. அப்ப எனக்கு புரியல. உண்மைமா ட்ரெடிஷனல் இந்த எங்க அப்பா செஞ்ச தொழில்
இட்லி கடை அவரோட இட்லி, நான் வந்து இட்லி கடை வைக்கிறேன் ம். அப்படின்னு வர்றது வந்து எல்லாருக்கும் பிடித்தது தானே. இப்போ எல்லாருமே ஃபியூச்சர்ல ஊர்ல செட்டில் ஆகிறது தான் என் மனநிலையெல்லாம் இருக்கு. ஆமா சார். இன்னைக்கு எல்லா ஜெனரேஷன் எல்லாமே சொந்த ஊர்ல போய் செட்டில் ஆமா, ஆகணுங்கிற எல்லாருமே அந்த மனநிலைமை மைண்ட் தான் செட் வந்தாச்சு, இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. சார் இந்த தொடர்ந்து வந்து இந்த அடுத்தடுத்து வந்து இந்த ஜனநாயகன் எடுத்துக்கிட்டாலே இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பப்ளிசிட்டி ஸ்டண்ட். தொடர்ந்து ஜனநாயகன் வரப்போகுதுன்னாங்க. அப்புறம் ஜனநாயகனுக்கு ஒரு இது முட்டுக்கட்டனாங்க. அப்புறம் கேசரிக்குன்னாங்க. அந்த படமே ஒரு ரீமேக் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி கண்டிப்பா என்னதான் ஒரு பக்கம் இதுவா இருந்தாலும் படமே ரிலீஸ் ஆகுறங்கிறது ஒரு மிகப்பெரிய வேதனை தான் சார். இது வந்து இப்ப வந்து பார்க்கும்போது இது பப்ளிசிட்டி ஸ்டண்டா தெரியல. இல்ல நீங்க இவங்க கையை எப்படி மீறல நிக்குது மேட்ரு. ஆ. பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுங்கிறது நம்மளே போட்டுக்கிறது. ம். அதை எப்படி சொல்லி இவங்களாவே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி ம். அதை கொண்டு வருவாங்க. அது மாநில சர்க்கார் மேல நீங்க இப்போ வச்சாதான் பப்ளிசிட்டி ஸ்டண்ட். ம். இப்போ பிரச்சனையே மத்திய சர்க்காரோட போயிட்டு இவன் பப்ளிசிட்டி ஸ்டண்டே கிடையாது. ம். ஏன் இல்ல விஜய்க்கு நிஜமா தெரிஞ்சிருக்கும் தானே சார். இப்போ நம்ம இந்த படம் எடுக்கிறோம்னா அரசியல் ரீதியா எல்லாருமே இத பார்ப்பாங்க. கண்டிப்பா எதுதான் சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லி ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்கன்னு எல்லாருமே தெரியும் அதை தானே. கவனமா தான் இருந்திருப்பாங்க. இப்போ நீங்க இந்த காட்சிகள் சொல்றாங்கல்ல, இந்த காட்சிகள் வெட்டிடுவோம், என்னாச்சு படத்தை விடுவோம். நீ என்ன சொல்லணும், தணிக்கை குழு இந்த காட்சிகளை நீக்கிடா ரிலீஸ் பண்ணலாம், இல்லைன்னா பண்ணக்கூடாது. டைம் லைனை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்காங்க. ஆமாம்மா, இந்த காட்சிகளை நீக்கணும்னா நீக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடணும்ல. அப்போ அதுதான் இன்னும் கான்ட்ரவர்சியா இருக்கும். அதை விடுத்துட்டு நம்ம படத்தை விட மாட்டேன்னு சொல்றது வந்து நம்ம பண்டிகை. அதை முதல்ல என்னுடைய பார்வையாளர்களுக்கு சொல்றேன், அறிவார்ந்த தமிழ் சமூகத்துக்கு சொல்றேன், அவர்கள் யார் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஒருபோதும் அவர்களால் உங்களுக்கு நல்லது விளையாது, விளையவே விளையாது. நீங்க உள்ளூர் அரசியல்ல பேசுறோம்னு சொல்லி அவர்களை கொண்டாந்து இறக்காதீங்க. ஒரு சின்ன விஷயத்துல கூட நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் விண்டேஜை காலி பண்ணணுங்கிறது அவங்களோட மென்டாலிட்டி. புரிஞ்சுதா? இப்ப ஒரு சின்ன ஒரு சொல்யூஷன், அவ்வளவுதான். நீ இப்போ இந்த பண்டிகை ஃபுல்லாகவே இதுதான் பேசுவாங்க. இல்லாட்டி ஜனநாயகத்தை பற்றி ஜனநாயகம் ஜனநாயகம் பேசிட்டு இருந்திருப்பான். இதை விட்டுட்டு படம் இல்லையே அப்படின்னு இதை பற்றி பேச வைப்பாங்க. பராசக்தியை ரிலீஸ் பண்ண விடுவாங்க. மாநில சர்க்கார் தான் கேம் விளாண்டு வச்சுப்பாங்க. எல்லாம் சொல்லுவாங்கம்மா, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கும். அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன சொல்கிறாங்க. இது இப்போ 2017 சொல்கிறாங்க. இவர் ட்வீட் போட்டிருக்காருல ராகுல் காந்தி, படத்தை விட்டுருங்க, அவங்க வந்து அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக உள்ளவங்க. தமிழ் சினிமா வந்து தமிழ் சமூகம் வந்து சினிமாவோட ஒன்றியது. எம்கேடி தியாகராஜ பகவதிலேருந்து ஆரம்பிச்சு வாங்க, இன்னைக்கு வரைக்கும் வாங்க. நம்ம திரையில தான் தேடி இருக்கோம் தலைவர்களை, திரையில் தான் தலைவர்களை தேடி இருக்கோம். தத்துவம் இல்லாத தலைவர்களை திரையில தேடுவோம்னு சொல்லுவோம்ல, அப்படிதான் தேடுறோம் இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன். ஆனா நம்மளோட ஒன்றியது கிளப்பிங் தான், நம்மள்ட்ட வேற என்டர்டைன்மெண்ட் கிடையாது பெருசாலாம். அரசியலுக்காக திரைத்துறையை நசுக்கிறது எந்த விதத்துல சரி? நிறைய நலிவடைந்து போயிருக்குமா துறை, ரொம்ப டேமேஜா இருக்கு. நீங்க 500 கோடி 700 கோடிக்கிறீங்க, அவங்க எந்த பேங்க்ல எங்க ஓடி வாங்கி அவர் சின்சியர் தேங்க்ஸ் பேங்க் பேர் போடுறாங்கல்ல, லோனுமா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஓடும் பேங்க்காரங்க நன்றி, கடனை கொஞ்சம் பார்த்து கட்டிடுறேன். ஆமா, அவர் சின்சியர் தேங்க்ஸ் ஸ்டேட் பேங்க், அவர் சின்சியர் தேங்க்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க். டேய், படத்துக்கு பேங்க்குக்கு என்னடா சின்சியர் தேங்க்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கேன். கேட்பீங்க, கேட்கணும். கடைசி புள்ளி வைக்கிற வரைக்கும் நான் தேட்டரை விட்டு கிளம்ப மாட்டேன். அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். பின்னாடி ஓடுதல பேரு, அவன் என் பேருன்னு ஒருத்தர் அவன் சொல்லிக்கணும். அதை உட்காந்து பார்க்கணும்ல. போய் உட்காந்துலேருந்து முகேஷ், நுரையீரல், 5 போன்ற மென்மையான உறுப்பு, அதில் ஆரம்பிச்சதுலேருந்து பார்ப்போம் உட்காந்து. மிஸ் ஆகிட படமே போக மாட்டேன். ஒரு 1/2 hour முடிய தேட்டருக்கு போயிடுவேன். அது ஒரு வேலை மாதிரி செய்யணும்லம்மா, டெடிக்கேஷன் தானம்மா. அழகாக முதல் ரவுண்டே பாப்கார்ன்லாம் வாங்கிட்டு போய் உட்காந்து எழுந்ததே கிடையாது. இன்ட்ரோல் ஒரு விளம்பரம் எல்லாத்தையும் காசு கொடுத்த ஜேசியில் உட்காந்து வேண்டியது கம்முன்னு. அதைப்பா சின்சியர் தேங்க்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் அவ்வளோதான் போடுவாங்க. அப்புறம் விலங்குகள் துன்புறுத்தப்படுவதில்லை. இந்த யூஏ சான்று வாங்கி வழங்கிட்டாங்க ஆல்ரெடி இந்த படத்துக்கு. சரி யூஏ தூக்கு, வேற ஏ சான்று வாங்க, என்ன கிடைக்கும் இது கொடுத்து ஆஃபர் கட் ஆகும், வேற ஒன்றும் கட் ஆகும். கலைஞர் தான் முதல்ல தமிழ்ல பேர் வச்சா மானியம் கொடுத்தாரு, சப்சிடி கொடுத்தாருமா. நலிவிடந்த கலைஞருக்கு வீடு கட்டி கொடுத்த ஒரு கலைஞர். நாம் ஏன் ஒருவரை புகழ்றோங்கிறது விஷயம் இருக்கணும்ல. கண்ணோடிக்கிட்டு யாரையும் புகழல, அவர் இருக்கல கண்டிப்போம். ஆனா புகழ வேண்டியதை புகழ்ந்துதான் ஆகணும். அப்ப இந்த மானியம் கிடைக்காது. 500 கோடி ஏழைகளுக்கு உங்களுக்கு எதுக்குப்பா அந்த மானியம்லாம், எவ்வளவு வந்துட போகுது அதுல. வேண்டவே வேண்டாம், ஏ சான்றே கொடு, படத்தை ரிலீஸ் பண்ணுவோம். அந்த சொல்றாங்களே சிம்பிள் பிளர் பண்ணிட்டா போகுது. ஒரு யூடியூப் எடிட்டர் விட்டா பண்ணி கொடுப்பான், தம்பி பண்ணி கொடுப்பான், அதுங்க அதை பிளர் பண்ணி விடுவோம். அவ்வளவுதானம்மா, பிளர் பண்ணுங்க. அந்த சம்மந்தப்பட்ட காட்சி நிறைய இடத்துல பீப் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. நானே சொல்லியிருக்கேன், தப்பா பேசுறேன் வெட்டி கூட போடு, பீப் வைக்காதடா, அது என்னதெல்லாம் சொல்லியிருப்பான்னு சொல்லி இவங்களா ஒரு அர்த்தத்தை கிரியேட் பண்ணிடுறாங்க. பீப் வைக்கிறது நல்லதே கிடையாது. நம்ம அறிவுக்கு நம்ம சொல்றோம், நம்ம இந்த உங்களோட பழகுறோம், இந்த யூடியூப் பழகுறதுல சொல்றேன்ல, ஒரு வீடியோ காப்பி ரைட்னா என்ன அதுன்னு நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க. பீப்பு வைக்க கூடாது. அந்த படத்துல 10 இடத்துக்கு மேல பீப் வச்சிருக்காங்க.
அது வெட்டியே இருக்கலாம். அதை ட்ரிம் பண்ணுறாங்கம்மா, அப்படியே ஒரு வார்த்தை பிறல்றதை அப்படி அழகாக பண்ணுறாங்கம்மா. வியந்து பார்க்குறத எடிட்டிங் ட்ரிம் பண்ணிடுவாங்க. அந்த வார்த்தையே அப்படி நகர்ந்து போயிடும் ஒரு சின்னதாக. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாததான் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதனால் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. ஒருபோதும் விஜய் அவர்களே, நீங்கள் பிஜேபியோட கை குழந்தையெல்லாம் சொல்கிறாங்க, அது இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கும் இருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் எடுக்க போகிற முடிவு தான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். தொடர்ந்து மத்திய சர்க்காருக்கு நம்ம வளைவதே இல்லை என்ற நோக்கத்தில் எந்தெந்த கட்சிகள்லாம் பயணிக்குதோ அந்த கட்சியோட நம்ம இருப்போம். ஒருபோதும் போகக்கூடாது. போனால் நம்மளும் குஜராத் மாரி, ஊபி மாரி மத சண்டை போட்டுக்கிட்டு தான் நம்ம இருப்போம். ஏற்கனவே ஜாதி சண்டையில் இருக்கோம். ஏற்கனவே டாஸ்மார்க் பாதி லாக் பண்ணிட்டு எங்கள் இளைஞர்களை, அப்புறம் ஜாதி கொஞ்சம் லாக் பண்ணிட்டு, அப்புறம் கொஞ்சம் இன்ஸ்டா கொஞ்சம் லாக் பண்ணி வச்சிருக்கோம்ல, அப்புறம் கொஞ்சம் ட்விட்டர் வேறு அது கொஞ்சம் லாக் வெரைட்டியாக லாக் ஆகிருக்காங்கம்மா. ஆமாம், இன்ஸ்டாங்கிறது லோ ப்ரொஃபைலு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்லாம் தோற்று போச்சு. அது யாரும் தேவைக்கு தான் பயன்படுத்தும் அட்ரஸ் எடுக்கணும். அதனால இதுக்கு இடையில மத பிரச்சனையும் வந்து நம்மள்ட்ட பூந்துச்சுன்னா நம்மளால தாங்க முடியாது. இப்போ அண்ணன் தம்பியெல்லாம் தான் இருக்கிறோம். எல்லாருக்கும் என்னோட அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி சார்.